பெங்களூருவைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் ஒருவர் டேட்டிங் ஆப் மூலம் அறிமுகமான பின்னால் ஏமாற்றப்பட்டு 1.53 லட்சத்தை இழந்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விரிவான செய்தி தொகுப்பு இதோ. வணக்கம். ஆன்லைன் உலகில் அறிமுகமில்லாத நபர்களிடம் பழகும்போது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பெங்களூருவில் நடந்த இந்த சம்பவம் ஒரு பாடமாக அமைந்துள்ளது. ஒரு சாதாரண டேட்டிங் ஆப் மேட்ச் எப்படி ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மிரட்டலாக மாற்றியது என்பதை பார்ப்போம். 1. வலை விரிக்கப்பட்டது எப்படி? அறிமுகம். வேலை பளுவும் மற்றும் தனிமையை போக்க அந்த இளைஞர் ஹேப்பன் என்ற டேட்டிங் செயலியை பயன்படுத்தியுள்ளார். அதில் ஈஷானி என்ற பெயரில் இருந்த ஒரு பெண்ணின் ப்ரொஃபைலுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நம்பிக்கை. ஆரம்பத்தில் மெசேஜ் மூலம் பேசியவர்கள் பின்னர் வாட்ஸ்அப் எண்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். தினமும் அலுவலக வேலை, கனவுகள் என பல விஷயங்களை பேசி அந்த இளைஞரின் நம்பிக்கையை அந்த நபர், அதாவது மோசடிக்காரர் பெற்றுள்ளார். 2. வீடியோ கால் மற்றும் ஏமாற்றம். சதித்திட்டம். சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண் தரப்பிலிருந்து வீடியோ கால் வந்துள்ளது. அதில் அந்த பெண் ஆடையின்றி தோன்றியுள்ளார். அந்த இளைஞனையும் அவ்வாறு செய்ய தூண்டியுள்ளார். பதிவு. ஆசை மற்றும் நம்பிக்கையின் காரணமாக அந்த இளைஞரும் அவ்வாறு செய்தபோது மறுமுனையில் இருந்தவர்கள் அந்த தனியார் காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்துள்ளனர். 3. மிரட்டல் மற்றும் பணப்பறிப்பு. பிளாக்மெயில். அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த இளைஞருக்கு அவருடைய அந்தரங்க வீடியோக்கள் அனுப்பப்பட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. பணம் தராவிட்டால் இந்த வீடியோக்களை உங்களது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவோம் என மிரட்டியுள்ளனர். பணம் இழப்பு. பயந்து போன அந்த இளைஞர் பல்வேறு தவணைகளாக மொத்தம் ரூ. 1.53 லட்சத்தை ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார். இருந்தபோதிலும் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டல்கள் தொடர்ந்ததால் வேறு வழியின்றி பெங்களூரு மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல். AI தொழில்நுட்பம். சைபர் வல்லுநர்கள் உதவியுடன் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் சில திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. உண்மையான பெண் இல்லை. வீடியோ காலில் தோன்றிய அந்த பெண் நிஜமானவர் அல்ல. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் உருவம் அது. குரல் மாற்றம். அந்த பெண்ணின் மென்மையான குரல் கூட AI தொழில்நுட்பத்தால் மாற்றப்பட்டதுதான். தடயங்கள். தற்போது பணப்பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கி கணக்குகளும் தொழில்நுட்ப தடயங்களையும் வைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பொதுமக்களுக்கான சைபர் பாதுகாப்பு ஆலோசனைகள். செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை. தெரியாத எண்களிலிருந்து வரும் வீடியோ கால்களை தவிர்க்கவும். அந்தரங்க புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை யாரோடும் பகிர வேண்டாம். டேட்டிங் ஆப் ப்ரொஃபைல்கள் உண்மையானதா என சரிபார்க்கவும். மிரட்டலுக்கு பயந்து தொடர்ந்து பணம் அனுப்ப வேண்டாம்.